நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இறையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இறையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். நற்கருணை வடிவிலே உம்முடைய உடனிருப்பை தந்து கொண்டிருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை நீர் பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு உடன் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். நீர் என்றென்றும் வாழ்பவராக இருக்கிறீர். உம்மை போற்றி புகழ்கின்றோம். ஆண்டவரே, நோயுற்றவர்களை எல்லாம் குணப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்மை தேடி வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அரவணைத்து மன்னித்துக் கொண்டே இருக்கிறீர். உம்மை போற்றி புகழ்கின்றோம். ஆண்டவரே, நன்றி 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 என்று இதோ உமக்கு நன்றி கீதம் பாடுவதற்காக, உம்மை துதித்து போற்றுவதற்காக, ஆராதனை செய்து வணங்குவதற்காக நாங்கள் ஒரே குடும்பமாக இதோ இந்த வேளையிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது என்று கனானிய பெண்ணிடம் சொன்னீர். அவருடைய நம்பிக்கையை பார்த்து இதோ இந்த நிகழ்வு எங்களுடைய நம்பிக்கை இன்று புடமிட்டு பார்ப்பதாக இருக்கிறது. நாங்கள் உம்மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அளவுகோலை ஆராய்ந்து பார்ப்பதற்காக இருக்கின்றது. இதோ இந்த 1 மணி நேரம் உம்மை ஆராதித்து புகழ்கின்ற வேளையிலே ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு, அதே நேரத்திலே ஒரே குடும்பமாக, எந்தவித வேறுபாடுகளும் பாகுபாடுகளும் இல்லாமல் எல்லாரும் எல்லாருக்காக ஜெபிப்பவர்களாக, எல்லாரும் எல்லாருக்கும் தேவையில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பவர்களாக, எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்பவர்களாக இதோ ஆண்டவரே வாழ்வதில்தான் எங்களுடைய நம்பிக்கையின் அளவுகோல் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த வேளையிலே 1 மணி நேரம் ஆராதனை வேளையிலே பங்கெடுக்கின்ற பொழுது நாங்கள் உம்மை இதோ உதட்டளவில் ஆண்டவரே இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் என்று சொல்வதில் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை பெரிதல்ல. உள்ளத்திலே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே செயல்படுவதிலே, உம்முடைய வார்த்தைகளை வழிகாட்டுவதிலே, உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்குவதிலே எங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவரே,
ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே நீர் வல்லவராய், நல்லவராய், எல்லாம் வல்லவராய், நன்மைகள் செய்பவராய் எங்கள் முன்னே வீற்றிருக்கிறேன். நாங்கள் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். எங்களுடைய வாழ்வையும் என்ற இறைவார்த்தையோடு பொருத்தி பார்த்து எங்களுடைய நம்பிக்கையை பரிசோதித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளை முடிகின்ற வேளையிலே நாங்கள் மனமாற்றம் அடைந்து உம்மேல் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை உதட்டளவிலோடு நிறுத்திக் கொள்ளாமல் உள்ளத்தளவில், செயல்பாட்டளவில் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையானவர்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுவோம். ஆண்டவரே, இதோ அந்த தேடலில், வேண்டுதலில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசிர்வதியும், எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், தோத்திரத்தோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், தோத்திரத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்.
வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். உமது இரக்கமும் உமது அருளும் ஒரு நாளும் வற்றி போவதில்லை, காலைதோறும் புதுப்பிக்கப்படுகின்றன என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். இந்த மேலான அருள் இரக்கத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். லெவிஸ் என்ற எழுத்தாளர் சொல்லுவார், வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் கடவுளிடம் மன்றாடுகிற பொழுது, வேண்டுகிற பொழுது, கடவுளுடைய அந்த மௌனம் பெரியதாக இருக்கும். அந்த மௌனத்தை பார்க்கிற பொழுது கடவுள் நம்மை ஒருவேளை வெறுத்து ஒதுக்குகிறாரோ, புறம் தள்ளுகிறாரோ என்று நினைக்க தோணும். ஆனால் மாறாக அவர் அதற்காக அவற்றை செய்யவில்லை. நம்மளது உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் அளப்பரிய நம்பிக்கையையும் ஆற்றலையும் வெளிக்கொணர்வதற்கு, நமக்கே தெரியாமல் நம் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை கொண்டு வந்து மீண்டுமாய் கடவுள் பாதம் வருவதற்காக அது நடக்கிறது என்று குறிப்பிடுவார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15:28 நாம் வாசித்தது போல, அம்மா உமது நம்பிக்கை பெரிது என்று சொல்லுகிற பொழுது அந்த கனானிய பெண்ணினுடைய அந்த நம்பிக்கை, அந்த போராடும் குணம், தன்னுடைய குழந்தைக்காக, தன் குழந்தையினுடைய வாழ்விற்காக, பெற்றுக்கொள்வதற்காக எல்லாவற்றையும் கடந்து, தன்னுடைய நிலையை கடந்து, மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை கடந்து, பிறர் என்ன நினைத்தாலும் சரி, யார் நினைத்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய குழந்தையின் வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையிலே ஓடி சென்ற அந்த ஒரு மாபெரும் நம்பிக்கையை இன்றைய நாளிலே நாம் புடமிட்டு பார்க்கிறோம். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக பல்வேறு நிலைகளிலே மன்றாடி கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அதே நம்பிக்கையோடு செல்வோம். இன்று உலகெல்லாம் பல்வேறு மக்கள் அன்னை மரியாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைக்கு எந்த சூழ்நிலையிலும் மீண்டுமாய் வாழ்வையும் நம்பிக்கையையும் நன்மையும் செய்து முடிப்பாளோ, அதே போல் அன்னை மரியாள் தன்னுடைய மகன் வழியாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையிலே ஓடிக்கொண்டு அவர் பாதத்திலே நாம் அவருடைய பரிந்துரைக்காக மன்றாடுகிறோம். இதோ மாதா தொலைக்காட்சி கூட மாதாவின் பெயரிலே அது உருவாக்கப்படுகிற பொழுது அன்னை மரியாளுடைய பரிந்துரை என்றுமே கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் இத்தனை ஆண்டுகள் பயணித்து கொண்டிருக்கிறது. இதோ அனைத்து சகோதர சகோதரிகளும் இதே வேளையிலே ஆராதனையில் மண்டிட்டு இருக்கிற பொழுது நம்முடைய தாயை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்ப்போம். நம்மை பெற்றெடுத்து நமக்காக பல்வேறு நிலைகளிலே கடவுளிடம் மன்றாடி நம்மை உருவாக்கிய நம்முடைய பெற்றோருக்காக இந்த நேரத்திலே நன்றி சொல்வோம். அவர்களுக்காக சிறப்பாக இந்த ஆராதனையிலே வேண்டுவோம். ஆமேன். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் என்னில் இருப்பதா. ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் என்னில் இருப்பதா. இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர்.
நிறைந்த எந்த உள்ளத்தை பரமநேசு குருதி சிந்தி கழுவினார். பாவகரைகள் நிறைந்த எந்த உள்ளத்தை பரமநேசு குருதி சிந்தி கழுவினார். அமைதியின்றி அடைந்த எந்த மனதினை ஆவி அனுப்பி அன்பு பொழிந்து மாற்றினார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். இரவும் பகலும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இயேசு அருளால் இனி எனக்கு குறையில்லை. இரவும் பகலும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இயேசு அருளால் இனி எனக்கு குறையில்லை. இன்ப துன்பம் எது வந்தாலும் பயமில்லை. இயேசு எனது இறைவனாக இருப்பதா. இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவனேசு என்றும் என்னில் இருப்பதா. ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவனேசு என்றும் என்னில் இருப்பதா. இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்ன கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரவேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாயிருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தாயாகிய தெய்வமே, உம்மை தாயாக, தந்தையாக, எல்லாமாக நாங்கள் பாவித்து வழிபட்டு கொண்டிருப்பதை நீர் அறிவீர். ஆயினும் அதிலும் சிறப்பாக உம்மில் மேலோங்கி இருக்கக்கூடிய தாய்மை என்னும் அற்புதமான தனித்துவத்தை, புனிதத்துவத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்விலே கண்டு அனுபவிக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். தாயான தெய்வமே,
நீர் எங்களை எல்லாம் மிக சிறப்பாக பராமரித்து வருகிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் வாசித்தது போல தீர் சீதோன் பகுதியை சேர்ந்த அந்த கனானிய பெண் தன் மகளுடைய நோய் நீங்க வேண்டும் என்பதற்காக தன் மகள் பேயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை முறையிட்டு, ஆண்டவரே உமது பாதத்திலே வருகிற வேளையிலே நீர் அவர்களுக்கு நற்சுகத்தை தந்தீர் என்பதை அறிகிறோம். தாயான தெய்வமே, இந்த கனானிய பெண்ணுக்கு இருந்த அந்த நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். இதோ எத்தனை ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகளாக நாட்களாக ஒரு கோழையை போல, ஏதோ ஒரு மனிதரை போல உமக்கு பின்னாலே ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தி கதறி அவருடைய நோயின் தன்மையை முறையிட்டு, பொருளாதார நிலைப்பாடுகளை முறையிட்டு, மனவேதனைகளை முறையிட்டு, இன்னும் பல்வேறு தேவைகளை முறையிட்டு, ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தி கதறி, நீர் செல்கின்ற வழியெல்லாம், நீர் செல்கின்ற இடமெல்லாம் ஆண்டவரே உம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரிகள் சார்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் மகனுக்கு, என் மகளுக்கு, என் குடும்பத்தினருக்கு, எனக்கு ஏதாவது அற்புதங்கள் நடந்து விடாதா என்ற ஏதோ நம்பிக்கையின் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பிலே ஆண்டவரே, ஒரு தாய்க்கு பின்னால் உணவுக்காக, தின்பண்டத்திற்காக ஓடோடி நச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை போல ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் நேரத்தில் உம்மை நச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரர்களை கண்ணோக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஒரு கட்டத்திலே அந்த சகோதரி உமக்கு பின்னால் நடந்து வந்தவர், உமக்கு பின்னாலே இருந்து கத்தி கதறியவர், ஒரு தருணத்தில் உமது முன்பாக வந்து நின்று நீர் செல்வதை தடுத்து, எனக்கு இதை அருளவில்லை எனில் நீர் செல்ல முடியாது என்பது போன்ற துணியிலே ஆண்டவரே முன்பாக பணிந்து மீண்டுமாக இறைஞ்சி கேட்கக்கூடிய அந்த தன்மையை நற்செய்தியிலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. அதே போல நாங்கள் உமது பின்பாக எத்தனையோ ஆண்டு காலமாக ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தி கதறி ஜெபித்த அந்த தருணங்கள் இல்லை ஆண்டவரே. நீர் தாயான எங்கள் அன்பு தெய்வம், எங்களுக்கு மகளாக மகனாக பேசுவதற்கு, முறையிடுவதற்கு, முன்வந்து உம்மை தடுத்து ஆட்கொள்வதற்கு உரிமை உண்டு என்ற எண்ணத்திலே உமது முன்பாக வந்து ஆண்டவரை பணிந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை ஒரு தாய் அன்பு கொண்ட உள்ளத்தோடு, தாய் உணர்வோடு எங்களுக்கு நிறைவு செய்து தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு மகனும் தன் தந்தையிடம் மீனை கேட்டால் அத்தந்தை அவனுக்கு பாம்பை தரமாட்டார். எந்த ஒரு மகனும் தனது தந்தையிடம் முட்டையை கேட்டால் அத்தந்தை அவனுக்கு தேளை தரமாட்டார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோமே. அதே போல நாங்கள் உமக்கு முன்பாக இருந்து, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருந்து, உமது பிரசன்னத்திற்கு முன்பாக வந்து முழந்தாள் படியிட்டு, இதோ அந்த கனானிய பெண்ணுடைய உணர்வோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும். ஆமென்.
வாழ்த்துவே. தாயான தெய்வமே, துணையான செல்வமே, தேன் தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவே. தாயான தெய்வமே. உன்னை சரணடைந்தேன், பாசமழை பொழிந்தாய், கோடி நலம் செய்தாய், குறைகள் எல்லாம் தீர்த்தாய். பாடி உன்னை சரணடைந்தேன், பாசமழை பொழிந்தாய், கோடி நலம் செய்தாய், என் குறைகள் எல்லாம் தீர்த்தாய். கரை காணா உன் அன்பில் நான் வாழ்கிறேன், கரும்பூமி உன் பாடல் நான் பாடுவேன். தாயான தெய்வமே, துணையான செல்வமே, தேன் தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன். தாயான தெய்வமே. தஞ்சம் என்று உன்னையே செந்தமிழில் பாடினேன், பண்போடு வாழ்ந்திட நல்ல மனம் தந்தாய். தஞ்சம் என்று உன்னையே செந்தமிழில் பாடினேன், பண்போடு வாழ்ந்திட நல்ல மனம் தந்தாய். உன் வழியில் உண்மையாய் நானும் நடந்திட உலகெங்கும் நீ வாழ்ந்து சக்தியாகிறாய். தாயான தெய்வமே, துணையான செல்வமே, தேன் தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன். தாயான தெய்வமே, துணையான செல்வமே, தேன் தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன். தாயான தெய்வமே. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, எத்துணை எத்துணை வாக்குத்தத்தங்கள்! உமது உயிருள்ள வார்த்தை எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. உமது உயிருள்ள உடலும் இரத்தமும் எங்களுக்கு எங்கள் விசுவாசத்திற்கு ஆக்கமும் ஊக்கமுமாய் இருக்கிறது. இதோ இந்த உலகிலே நற்கருணை விட மேலான அற்புதமான அதிசயம் நிறைந்த கொடை இருந்தால் கண்டிப்பாக கடவுள் அதை தான் நமக்கு கொடுத்திருப்பார். அதைவிட உயர்ந்த உன்னதமான கொடை இல்லை என்பதனால் ஆண்டவர் நற்கருணை நமக்கு கொடுத்தார் என்று ஜான் மரிய வியானி நமக்கு உணர்த்துகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலே நம் தந்தையர்களோடு இணைந்து இதோ இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் மண்டியிட்டு இருக்கிறோம். இதோ நமது அன்பு தந்தை ஜெனித் சொன்னது போல ஆண்டவருக்கு முன்னால் அந்த கனானைய பெண்ணை போல என் ஆண்டவரை உமக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம், வந்து நிற்கிறோம், முழங்காலில் இருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். உம்மை உற்று நோக்கியவர்களாய் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இதோ செபிக்கிறோம். என் அன்பு கடவுளே, மேஜையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகள் அந்த நாய்கள் எடுத்துக்கொள்கின்றனவே, உரிமையாளரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றவே.
நன்றியோடு அந்த நாய்க்குட்டிகள் இருக்கின்றனவே, அந்த நாய்க்குட்டிக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி எனக்கு ஏன் இல்லை? எனக்கு ஏன் நீங்கள் தரக்கூடாது? உங்கள் ஆசீர்வாதத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது? என் மகளுக்கு குணம் தரக்கூடாது என்று அவள் கேட்காமல் கேட்டாள். இன்றைய நாளிலே எண்ணி பார்ப்போம். மேஜையில் அமர்ந்து உண்ணக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பலிபீடத்திலே நாம் அனைவரும் பங்கெடுக்கும் விதமாய் அவர் நமக்காய் தன்னை பலியாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அந்த சிலுவையிலே தன் உயிரை முழுமையாக கொடுத்தார். நம்மோடு அவர் என்னாலும் வாழ்கிறேன் என்று கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை தன் உடல் ரத்தம் தனது உயிருள்ள வார்த்தையின் வழியாக நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். நமது விசுவாசம், நமது நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமாயிருக்கிறது? என் ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார், என்னை காப்பாற்றுவார், என்னை வழி நடத்துவார், என்னை அரவணைத்துக் கொள்வார், என்னை காண்கின்ற தெய்வம் அவர் என்னாலும் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறார் என்பதை என்னால் தைரியமாக சொல்ல முடியுமா? எண்ணி பார்ப்போம். என் சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த அற்புதமான ஆண்டவர் நம்மை நினைக்கிறார். நம் மீது அக்கறைப்பட்டவராய் இருக்கிறார். நம் மீது கருசனையும் கருணையும் கொண்டவராய் இருக்கிறார். இதோ நம்பிக்கையோடு அவருக்கு முன்னால் நாம் இருந்தவர்களாய், அமர்ந்தவர்களாய், முழங்கால் படியில் நின்றவர்களாய், இதோ நம் ஆண்டவரை உற்று நோக்கி, என் ஆண்டவரே, என்னை எவ்வளவெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, எனக்கு எவ்வளவெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, என் நம்பிக்கை இன்னும் உறுதிப்படவில்லையே, என் மீது இரக்கம் கொண்டு என்னை ஆசீர்வதித்து என் நம்பிக்கை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கண்ணீரோடு கேட்கிறேன். என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உறவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம்
இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உறவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உறவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே எங்களை நினைச்சு பாருங்கப்பா. இதோ அந்த கனானைய பெண்ணை போல உங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்கோம்ப்பா. எங்களை திரும்பி பாரும் ஆண்டவரே, எங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. ஏராளமான பிரச்சனைகளோடு கூட, ஏராளமான மனவேதனைகளோடு கூட, கண்ணீரோடு கூட இதோ உங்களை தேடி ஓடி வந்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை திரும்பி பாருங்கப்பா, எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எல்லாரும் எங்களை பார்க்கறாங்க, எங்களை கேலியா பேசுறாங்க. இவனை ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை, கடவுள் இவனை பார்க்கவே இல்லை. ஆனால் இவன் கத்தி கொண்டு கிடக்கிறான், இவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான் என்று ஒவ்வொருத்தரும் எங்களை பார்த்து சொல்றாங்கப்பா. ஆண்டவரே, அந்த கனானைய பெண்ணுக்கு அப்படிப்பட்ட அந்த பிரச்சனை வந்ததனால தன்னுடைய மகளுக்கு உடல் சுகமில்லை என்பதனாலதான் உங்களுக்கு அருகாமையில வந்தாங்களோ. அதனால தானே அந்த கூட்டத்தில் இருந்த மற்ற எல்லாரையும் விட அவர்களது குரல் சற்று அதிகமாக ஒலித்தது. ஆண்டவரே, எனக்கும் கூட எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள். இதோ அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகள் இருப்பதனால உங்க பின்னாடி ஓடி வந்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களது அருகாமையில நின்று புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவ்வளோ பேருக்கு மத்தியில அந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டீங்களே, உன்னுடைய நம்பிக்கை பெரிதுன்னு சொல்லி அற்புதத்தை சுகத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே. இதோ
உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை சூழ்ந்து நிற்கிற எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இன்னைக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. யார்கிட்டயுமே நீங்க பேசல, ஆனால் அந்த கனானைய பெண் கத்தி கொண்டு வந்த பொழுது அவளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, அவளது கண்ணீரை துடைப்பதற்காக நின்னீங்க, பேசுனீங்க. ஒருவேளை நீங்க கண்டுகொள்ளாமல் நடந்த பொழுது கூட அவள் இன்னும் என்ன செய்ய போறா என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்குமே. ஆண்டவரே, இதோ உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்கு முன்பாக இருக்கிற எங்களை பற்றி நீங்க அப்படிதான் நினைப்பீங்கன்னு நம்புறோம் ஆண்டவரே. அதனாலதான் இதோ உம்முடைய பாதங்கள்ல நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை, எங்களுடைய கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அம்மா, உன்னுடைய நம்பிக்கை பெரிது அப்படின்னு சொல்லுங்கப்பா. என்னுடைய மகனே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவரே. இதோ மருத்துவமனைகளிலும் பல்வேறு இடங்களிலும் இருந்து கொண்டு உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக நாங்கள் அனுபவிக்கிறோம்ப்பா. இந்த அற்புதமான கொடைக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தருணம் உம்முடைய ஆசிரை உணர்கிற தருணமாக மாறணும். அந்த கனானைய பெண்ணுடைய வாழ்க்கை மொத்தமா மாறுனுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எங்களுக்கு நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய கண்களை மூடுகிறோம், உம்முடைய ஆசிரை உணர்கிறோம், எங்களை முழுசா ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசிரால் நிரப்ப, ஆசிரால் நிரப்ப. நன்றி. தேடினே என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே. உன்முக அன்பில் உருகி போகிறே. எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறே. உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவே, என்ன வேண்டுவே. இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரிய வரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினே, உன்னை தேடினே. என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டே. நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினே. உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதே. மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்ன உன் அன்பின் பாடம் ஆழம் கண்டு கண்கள் கலங்குதே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினே. சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே. இறைவன் நீதான் என நான் மனதான் சரணடைந்தேன். கண்ணை மூடினே, உன்னை தேடினே. என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டே.
கூடி மௌனமாய் உன் இதயம் சாய்கிறேன். துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கினேன். மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உனையை தேடினேன். உனது அழகு குரலும் எனக்குள் ஒழிக்க கேட்கிறேன். இறைவா, இனி நான் முழுதும் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன். உன் முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவே, என்ன வேண்டுவே, இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன். ஆண்டவரே, ஒரு மணி நேரம் இதோ மோடு நாங்கள் ஒன்றித்திருந்தோம். ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு வேண்டிக் கொண்டிருந்தோம். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு பெரிதாய் இருக்கிறது என்று நாங்கள் எங்களையே சுயமாக பரிசோதனை செய்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் நாங்கள் நம்பிக்கையில் பலப்பட வேண்டும். ஆண்டவரே, சீடர்கள் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை பெரிதாக்கும் என்று கேட்டார்களே, அதே போல இந்த வேளையிலே நாங்களும் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை பெரிதாக்கும். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக நாங்கள் உண்மையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே உண்மை நாங்கள் பிரதிபலிக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, ஏதோ எங்களோடு இந்த பணிகளிலே இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இது எங்களுடைய மாதா தொலைக்காட்சி என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் உடைய பாதத்தில் ஒப்படைக்கும். அவர்கள் மக்கள் அனைவருமே இந்த மாதா தொலைக்காட்சியை நேசிப்பதிலே, அன்பு செய்வதிலே எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, சென்ற இடங்களில் எல்லாம் இதோ நம்முடைய மக்கள் மட்டுமல்லாமல் இதோ அமெரிக்க மக்களும் கூட நம்மோடு இணைந்திருந்தார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நமக்காக ஜெபித்தார்கள், ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், பாராட்டினார்கள், வாழ்த்தினார்கள், ஜெபிப்போம் என்று உறுதி கூறினார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்களை எல்லாம் இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய அருட்தந்தையர்கள் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த மாதா தொலைக்காட்சி பெரிதாக நினைத்து இது நம்முடைய பணி என்று பாராட்டி அவர்கள் உடன் இருந்தார்கள். ஆண்டவரே, அவர்களை இந்த வேளையிலே நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொருவரையும் நான் நினைத்து பார்க்கிறேன். உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி இன்று உலகமெங்கும் படர்ந்து வளர்ந்து இருக்கிறது என்றால் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் முதலிலே. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் இது உம்முடைய திருவுளம். ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தாயின் பெயரிலே இதை ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை இதை தாங்கி பிடித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீர். இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக ஒவ்வொரு மக்களையும் நேரிலே பார்த்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக மக்கள் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உம்மிடமிருந்து அருள் வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்று நாங்கள் ஜெபித்தோமே அந்த அம்மா, அந்த கனானிய பெண்மணி, நீர் என்னை எப்படி தாழ்த்தினாலும் எந்த நிலைக்கு தள்ளினாலும் நான் உம்மை விடமாட்டேன் என்று உம்மை பற்றி பிடித்துக் கொண்டார். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை கண்டுகொள்ளாமல் விட்டாலும் நான் உம்மை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி உம்மை பற்றி பிடித்துக் கொண்டே இருந்தார். உம்முடைய ஆண்டவரே அந்த அளவிற்கு உம்மேல் நம்பிக்கை கொண்டவராக இருந்ததனாலே அவர் வெற்றி கண்டார். ஆண்டவரே, அதே நம்பிக்கையோடு இன்று நம்முடைய மக்கள் இன்று மாதா தொலைக்காட்சி வழியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் எங்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆண்டவரே உம்மால் மட்டுமே கூடும். நீரே குணப்படுத்த முடியும், நீரே நன்மைகளை செய்ய முடியும், நீரே ஆசீர்வதிக்க முடியும்.
நீரே குணமாக்க முடியும், நீரே எல்லா நன்மைகளையும் நிறைவேற்றி மக்களை உயர்த்த முடியும் என்று நம்பிக்கையோடு உம்மிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்று கனானிய பெண்ணுடைய நம்பிக்கையை பார்த்து நீ வியந்தது போல் இன்று இந்த மக்களுடைய நம்பிக்கையும் பார்த்து நீ வியத்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சிக்காக இதோ தங்களுடைய உழைப்பிலிருந்து ஒரு பகுதியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும், மொழியை கடந்து, இனத்தை கடந்து, எந்த நிலையில் இது ஒரு பணி, இறையாட்சி பணி என்று துணை நிற்பக்கூடிய எல்லாரையும் ஆண்டவரே இந்த வேளையில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையில ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், நலப்படுத்தும், குணப்படுத்தும். உம்முடைய புகழ் என்றென்றும் ஓங்கட்டும் ஆண்டவரே, ஓங்கி உயர்ந்து வளரட்டும் ஆண்டவரே. அதற்கு தொடர்ந்து எங்களை கருவிகளாக பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.